ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம அயன் உமனாக எப்படி மாறுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அயன் உமன் அப்படின்றீங்களா? ஏன்னா அயன் மேன் எல்லாருமே அயன் அதிகமாக தான் இருக்கும் மேன்ஸ்க்கு. உமன்ஸ்க்கு தான் பார்த்தோன்னா நிறைய அயன் டெஃபிஷியன்சியால் பாதிக்கப்படுறது லேடிஸ் தான். மெயினாக பார்த்தோன்னா இரும்பு சத்து யாருக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏன் லேடிஸ்க்கே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, லேடிஸுக்கு தான் பார்த்தோன்னா மாதம் மாதம் மென்ஸ்ட்ருவல் சைக்கிளுக்கும் அதுக்கடுத்து டெலிவரி டைம்லேயும் நிறைய பார்த்தோன்னா பிளட் லாஸ் ஆகிருக்கும். அவங்க பார்த்தோன்னா அவங்க ஃபுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. ஜென்ரலாக நம்ம அப்படி தானே ஒரு காஃபி டீ குடிக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு டைம் இருக்காது காலையில். ஏன்னா அவசரமாக எல்லா வேலைகளும் செய்யணும். காலையிலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் பார்த்தோன்னா பல வேலைகள் செய்வோம். அதாவது அந்த மல்டி டாஸ்கிங் எபிலிட்டி இருக்கிறதால தான் பார்த்தோன்னா நம்மளே கவனிச்சிக்காமல் விட்டுடுறோம். ஏதோ ஒன்று எது கிடைச்சதோ அது எது மிச்சம் மீதி சாப்பிட்ற அந்த ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ அதனாலேயே பார்த்தோன்னா நம்மளுக்கு நிறைய நியூட்ரியன்ஸ் கிடைக்க வேண்டியது மிஸ் ஆகுது. மெயினாக பார்த்தோன்னா இந்தியாவில் 50% ஆஃப் உமனுக்கு பார்த்தோன்னா அயன் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தோன்னா நிறைய பேருக்கு, அதாவது இந்த சிம்டம்ஸ் எல்லாருக்குமே நம்மளுக்கும் இருக்கே அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கும் தோணும். என்னென்ன சிம்டம்ஸ் அதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்கின் கொஞ்சம் வெளிரி போயிருக்கும். நகம்லாம் பார்த்தோன்னா சீக்கிரமாக உடஞ்சிரும். அதுக்கடுத்து அதிகமாக மூச்சு வாங்கும். சரியாக ஒரு படி ஏறினா கூட பார்த்தோன்னா பயங்கரமான மூச்சு வாங்கும். தலைவலிக்கும், கால் வலி அதிகமாக இருக்கும். கால் பாதம்லாம் ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அதாவது கீழே கூட சில பேருக்கு பாதம் வைக்கவே முடியாது, அந்தளவுக்கு சில பேருக்கு எரிச்சல் இருக்கும். இதெல்லாம் பார்த்தோன்னா அயன் டெஃபிஷியன்சியோடைய, அதாவது ரொம்ப டயர்ட்னஸ்ஸு, டயர்டாகவே இருக்குது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எந்துவாக இருக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறது எல்லாமே பார்த்தோன்னா அயன் டெஃபிஷியன்சி இருக்கிறதால தான். நம்ம பார்த்தோன்னா லேடிஸ்க்கு 12 கிராம்ஸ் அளவுக்கு பார்த்தோன்னா ஹீமோக்ளோபின் லெவல் இருக்கணும். ஜென்ஸுக்கு 13க்கு மேலே, லேடிஸ்க்கு 12க்கு மேலே அப்படின்ற மாதிரி லெவல்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் நிறைய லேடிஸ்க்கு நான் பார்த்த வரைக்குமே பார்த்தோன்னா 7, 8 அந்த மாதிரி 9 அந்த மாதிரி லெவலில் தான் இருக்குது. ஸோ பார்த்தோன்னா நம்ம ஃபுட்லேயும் நம்ம ஹெல்த்லேயும் கொஞ்சம் அக்கறை வச்சோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலியும் ஆரோக்கியமாக இருக்கும். பசங்களும் பார்த்தோன்னா நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நம்மளை பார்த்துக்கிறதுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதுக்கடுத்து தான் பார்த்தோன்னா எப்படி இதுலேருந்து வெளியே வருது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு ஃபுட்லேயும் பார்த்தோன்னா நிறைய அயன் கண்டென்ட் இருக்கிற ஃபுட் நிறைய இருக்குது. நம்ம அதெல்லாம் பார்த்து சாப்பிட்லாம். கூடவே விட்டமின் சி அதை எடுத்துக்கிறப்போ பார்த்தோன்னா அயன் நல்லா உடம்புல சேரும். அப்போ விட்டமின் சி என்னென்னா லெமன், இல்லை லெமன் ஜூஸ், நெல்லிக்காய் அந்த மாதிரியும் நம்ம ஒன்று எடுத்துக்கலாம் டெய்லி. நான் ஏற்கனவே கூட லெமன் டீ ரெசிபி போட்டிருக்கேன். அது கூட பார்த்தோன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம அது கொஞ்சம் குடிச்சிட்டு நம்ம அதுக்கடுத்து சாப்பிட்டோன்னாலும் நம்மளுக்கு ஃபுட்டில் இருக்கக்கூடிய அயன் நல்லாவே நம்மளுக்கு சேரும். சரிங்களா? இப்போ பார்த்தோன்னா என்னென்ன ஃபுட்லலாம் நம்மளுக்கு அயன் அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நான்வெஜ்ஜில் எடுத்துக்கிட்டோன்னா மீட், அதாவது சிக்கன், மட்டன், லிவர் இதிலெல்லாம் பார்த்தோன்னா நிறைய அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. முட்டையிலையும் அயன் கண்டென்ட் இருக்குது. இது எல்லாமே எடுத்துக்கலாம். வெஜிடேரியன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கீரை வகைகள் முதல்ல இருக்கிறது முருங்கைக்கீரை பார்த்தோன்னா கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கணும். மூலமாக நம்மளுக்கு பார்த்தோன்னா இரும்பு சத்து நம்ம உடம்புல சேர்த்துக்கலாம். நம்ம அதுக்கடுத்து எல்லா கீரை வகைகள், வெந்தயக்கீரை, பாலக்கீரை, எல்லா கீரையும் பார்த்தோன்னா அயன் கண்டென்ட் அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி க்ரீனாக இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ், பீன்ஸ் வகைகள் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா நிறைய இருக்குது. பருப்பு வகைகள் எல்லாம் எடுத்துக்கலாம். நட்ஸில் பார்த்தோன்னா பாதாம், வால்நட் இதெல்லாம் எடுத்துக்கிறப்பையும் பார்த்தோன்னா அயன் கண்டென்ட் நம்ம உடம்புல நல்லாவே சேரும். இதுக்கெல்லாம் எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதோ அதெல்லாமே கூட நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. டேட்ஸ் எடுத்துக்கலாம் ரெகுலராக. அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்ம சீசனுக்கு தகுந்த மாதிரி என்னென்னலாம் ஃப்ரூட்ஸ் நம்மளுக்கு கம்மியாக கிடைக்குதோ அதெல்லாமும் நம்ம எடுத்துக்கலாம். மெயினாக பார்த்தோன்னா கிஸ்மிஸ் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது தான் பார்த்தோன்னா பொமக்ரனேட், அதுவும் பார்த்தோன்னா நல்லா அயன் கண்டென்ட் இருக்குது. தர்பூசணி சாப்பிட்லாம், அதுலேயும் பார்த்தோன்னா அயன் கண்டென்ட் நிறையவே இருக்குது. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அதை பார்த்தோன்னா ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். அதாவது ஆலி விதைன்னு சொல்லுவாங்க. அதை இப்போ நிறைய கிடைக்குது, அது சூப்பர் மார்க்கெட்லாம் கூட. அதெல்லாம் கூட வறுத்துட்டு நம்ம சாப்பிட்லாம். பூசணி விதை கூட பார்த்தோன்னா நிறைய பார்த்தோன்னா அதுலேயும் அயன் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் கூட எடுத்துக்கலாம். அதுவுமே சூப்பர் மார்க்கெட்டில் நிறைய கிடைக்குது இப்போது.
ஸோ இதெல்லாம் வந்து ஃபுட்டில் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய அயன் கண்டென்ட். அது மட்டும் இல்லாமல் கேழ்வரகுலையும் பார்த்தோன்னா அயன் கண்டென்ட் நல்லா இருக்குது. நான் கேழ்வரகு தோசை ரெசிபி கூட போட்டிருப்பேன், முருங்கைக்கீரை போட்டு. அது எடுத்துக்கிறப்போ கால்சியமும் கிடைக்கும், அயனும் கிடைக்கும். நிறைய உமன்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா 30-40 வயசுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா ரொம்பவே கால்சியம் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் கால்சியம் அயன் தான் வந்து பார்த்தோன்னா உமன்ஸ்க்கு ரொம்பவே குறையிற ஒரு ப்ராப்ளம். அவங்களுக்கு அதிகமான பிரச்சனை வரதுக்கான ரீசன் இந்த 2 தான். இது வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கேழ்வரகு எடுத்துக்கிறப்போ தோசையாக, அதாவது முருங்கைக்கீரை போட்டு எடுத்துக்கிறப்போ கால்சியமும் கிடைக்கும், அயனும் கிடைக்கும். எலும்புகள் வந்து பார்த்தோன்னா நல்லா சத்தாக ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மெயினாக வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், ஈஸியான மெத்தட் வந்து அயன் கண்டென்ட்டோட உடம்புக்கு போகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இரும்பு பாத்திரங்களில் சமைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம உடம்புக்கு வந்து பார்த்தோன்னா இரும்பு சத்து வந்து சேரும். அதாவது அலுமினியம், நான்ஸ்டிக் இது எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு இரும்பு பாத்திரங்களுக்கு மாறினா, இரும்பு பாத்திரங்களும் ரொம்ப கம்மியான ரேட்லேயே கிடைக்குது. இரும்பு பாத்திரங்களில் சமைக்கிறப்போ நல்லா வந்து பார்த்தோன்னா நம்ம உடம்புக்கும் வந்து இரும்பு சத்து சேருது. மெயினாக வந்து இரும்பு பாத்திரங்களில் புளிப்பான ஐட்டம்ஸு சமைக்கக்கூடாது. அதாவது லெமன், புளி, தக்காளி இதெல்லாம் வந்து சமைக்கிறப்போ வந்து ஈஸியாக இரும்பு பாத்திரங்களோட அது ரியாக்ட் ஆகும். அது நம்மளுக்கு நல்லதில்லை. அதை தவிர மற்றது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இரும்பு பாத்திரங்களை நம்ம வந்து சமைச்சிக்கலாம். நல்லா வந்து பார்த்தோன்னா இரும்பு சத்து உடம்புக்கு சேரும். அதாவது கவர்மெண்ட் இப்போ வந்து நிறைய வந்து பார்த்தோன்னா அவேர்னஸ் கொடுத்துட்ருக்காங்க. லேடிஸ் வந்து இரும்பில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி இரும்பு நிறைய வாங்குங்க அப்படின்ற மாதிரி. அதாவது இரும்பு வாங்கிறது மட்டும் இல்லை, உடம்புக்கு உள்ள இன்டேக்காகவும் வந்து பார்த்தோன்னா இரும்பு சத்து நிறைஞ்ச காய்கறிகள், பழங்கள், கீரைகள் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. நான் சொன்னது உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக அயன் உமனாக மாறுவீங்கன்னு நான் ரொம்பவே நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.